Jungle. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்ஓஜினிக். நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தளபதி அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முன்னெடுத்துள்ள அரசியல் பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் அண்ட் பத்திரிகையாளர்கள், தென் அரசியல் கட்சி தலைவர்கள், திரைத்துறை நண்பர்கள் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுற விதமாக தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ தளபதி அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தளபதி நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட் தளபதி அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா கிடைக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த அளவுக்கு தளபதி அரசியலுக்குள்ளே வரப்போறாருன்னு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். இப்போ தளபதி அரசியலுக்குள்ளே வந்துட்டாரு. ஃபைனலாக அரசியல் கட்சியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு ப்ரெஸ் தளபதி ரிலீஸ் பண்ணணும்னு கமெண்ட்ல கேட்டிருக்காங்க ஃபேன்ஸு. என்ன அப்படின்னா, தளபதி இதுக்கப்புறமா சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொன்னது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது பார்த்தீங்கன்னா தளபதி அந்த முடிவை மாற்றிக்கிட்டு திரும்பவும் நடிக்கணும்னு சொல்லி எக்கச்சக்க ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. என்னோட கருத்தும் பார்த்தீங்கன்னா அதுதான். நிறைய பேருமே பார்த்தீங்கன்னா இதை தான் எதிர்பார்க்குறாங்க. அரசியல்லாம் ஒரு சைடில் இருந்தாலுமே சினிமாவில் தளபதி நடிக்கிறது பிடிச்சிருக்கு. ஸோ அதை தளபதி ஸ்டாப் பண்ணது எல்லாருக்குமே வருத்தம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபியூச்சரில் தளபதி அவரோட முடிவு மாத்துறாரான்னு சொல்லிட்டு. ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்ஓஜினிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு, மறக்காம அதுவுமே செக் பண்ணுறேங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.